ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த பிளாக் சம்மனருங்கிற ஒரு இசக்காய் பேஸ்ட் அனிமி தான் பார்க்க போகிறோம். இந்த அனிமியோட கதை ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் இப்போ ரீஇன்கார்னேட் ஆகிருக்கேன். அது ஏன் என்ன எப்படின்லாம் கேட்காதீங்க. ஏன்னா எப்போ ஒரு கடவுள் அவரோட வேலையை செய்யாமல் ஏதாவது தப்பு செய்கிறாரோ அப்போ இந்த மாதிரி ஏதாவது நடக்கிறது சகஜம்தாங்கிறான். ஆமாம், சொல்ல மறந்துட்டேன். நானும் இந்த காடஸ் ஆஃப் ரீஇன்கார்னேஷனையும் பார்த்தேன். அவங்க உண்மையிலுமே ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஆனால் இதில் கொஞ்சம் கொடுமையான விஷயம் என்னென்னா, நான் அவங்களோட மெமரிஸ்லாம் மறந்துடுவேன். ஆனால் அதில் ஒரு நல்ல விஷயம் நடந்தது என்னென்னா, என்னோடய லைஃப் எப்படி இருக்குங்கிறது நான் தான் சூஸ் பண்ணேன். இந்த புது உலகத்தில் நீ வாழ்கிறது தான் வாழ்க்கை, ஒரு நல்ல வாழ்க்கையாக போய் வாழு கேள்விங்கிறாங்க. இப்போ அந்த புது உலகத்தில் ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு நடுப்புற நம்ம ஹீரோ போய் விழுவுறான் கீழே. இப்போ தான் அவனுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்டஸ் வந்து அவனை பற்றி சொல்லுது, புது உலகத்துக்கு உங்களை வர வைக்கிறோன்னு. இப்போ அதுலேருந்து ஒரு வாய்ஸ் வந்து சொல்லுது, நீங்கள் ரீஇன்கார்னேஷன் அதுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னு. நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க, ஏன்னா உங்கள் பழைய லைஃபோட அக்ரிமெண்ட் வாங்கிட்டு தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ உங்கள் பழைய லைஃப் ஒத்துக்கிட்டதுனால தான் இது பண்ணுறோங்கிறாங்க. இவனு யோசிச்சு பார்க்குறான், எதுவுமே ஞாபகம் இல்லை. கவலைப்படாதீங்க, எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் மறந்துடுவீங்கிறாங்க. நீங்கள் தான் உங்களுக்கான ஸ்டேட்டஸ் இந்த உலகத்தில் தேர்ந்தெடுத்தீங்க, அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி காட்டுது. இவனோட ஸ்கில் செலெக்ஷன் எல்லாமே வந்து ஒரு சப்போர்ட் டைப்பாக தான் இருக்குது. ஆரம்பத்தில் கொஞ்சம் பயமாக இருந்தாலும் இப்போ எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துருச்சு. என் பாஸ்ட் செல்ஃப் ஒரு பெரிய கேமராக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன், ஏன்னா அவன் செலக்ட் பண்ண எல்லாமே அப்படி தான் இருக்குங்கிறான். இவனோட மெயின் மேஜிக்கே வந்து சம்மனர். இப்போ இந்த ஸ்டேட்டஸ் பக்கத்தில் ஒரு வில்லேஜ் இருக்காங்க, போய் நீங்கள் உங்களோட பேரை சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, அங்கே அட்வென்ச்சர் கில்ட்டே வந்து உங்கள் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அப்படியே டவுனே கட்டிட்டு பின்னாடி வாய்ஸ் ஓவரும் சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு எனக்கு இருக்க இன்ஃபோ வச்சு பார்த்தா மல்ஃபினாங்கிற ஒரு காடை வர வேறு யாரோ ஒருத்தவங்க மிஸ்டேக் பண்ணிட்டாங்களாம். அந்த மிஸ்டேக்னால இவனோட பழைய லைஃப்பில் இறக்க வேண்டியதாகிடுச்சு. அப்போ அந்த மற்ற கார்ட்ஸ்லாம் மல்ஃபினா கிட்ட வந்து இதை எப்படியாவது சரி பண்ண சொல்லி கேட்குறாங்க. அதனால் அவனும் இவனை ரீஇன்கார்னேஷன் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவன் அந்த கார்டஸை பார்த்தோன்னே நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்லி ப்ரொப்போஸ் பண்ணிட்டான். இப்போ இவன் கூட சுற்றிட்டு இருக்க அந்த ஸ்டேட்டஸோட வாய்ஸ் அந்த கார்டஸோடது தான். அதே மாதிரி இவனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்கில் வேணுங்கிறதுக்காக என்னோட பழைய மெமரிஸ்லாம் இவனை ட்ரேட் பண்ணிட்டானா. இவன் ரொம்ப பேஷனோட அந்த கார்டஸை ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த கார்டஸை ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. அதே மாதிரி இந்த கார்டஸை சமன் பண்ணுற மாதிரி ஒரு கண்டிஷனும் போட்டிருக்காங்க. அதனால் நான் இப்போ நினச்சாலும் உங்களை சமன் பண்ண முடியுமான்னு கேட்குறான். இல்லை, அதுக்கு உனக்கு இன்னும் ரொம்பவே எம்பி தேவை, உன்ட்ட இப்போதைக்கு எம்பி கம்மியாக இருக்குங்கிறாங்க. இப்போ அங்கே இருக்க கில்ட்டுக்கு வந்துட்டோன்னு சொல்லிட்டு அந்த கார்டஸும் சொல்கிறாங்க, ரைட் சைடில் பாரு அதுதான் கில்ட்டுன்னு. இப்போ அங்கே இருக்க ரிசப்ஷனிஸ்ட்டை போய் நான் புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணுறேங்கிறான். அவங்களும் அதுக்கான ஃபார்மை கொடுக்குறாங்க. அப்போ அந்த கார்டஸும் சொல்கிறாங்க, நீ சமணங்கிறத அங்கே மென்ஷன் பண்ணாதுன்னு. உன்னோட கிளாஸை நீ சமணங்கிறத மென்ஷன் பண்ணினா அப்புறம் இங்கே இருக்க நோபல்ஸ்லாம் அவன் மேலே ஒரு கண்ணு வச்சுருவாங்கிறாங்க. இந்த வேர்லேயே நம்ம ஹீரோ பேர் கேல்வின் தான். இப்போ அவனு ரெஜிஸ்டர் பண்ணிட்டா அவனோட ரேங்க் எஃப்லேருந்து ஆரம்பிக்குது. நீங்கள் உங்கள் ரேங்க்குக்கு மேலே ஒரு ரேங்க் அதிகமாக இருக்க ஜாபை எடுத்து பண்ணலாம். ஆனால் அது பண்ண முடியலன்னா அதுக்கான பெனால்ட்டியும் இருக்குது. அதே மாதிரி கண்டினியூஸாக 10 ஜாப் பண்ணிட்டீங்களா உங்களோட ரேங்க் அதிகமாகுங்கிறாங்க. அதே மாதிரி ரேங்க்ஸே வந்துட்டு அங்கே சின்ன எக்ஸாம் இருக்குது. இப்போ பிகினருங்கிறதுனால இவனுக்கு ஏற்ற கொஸ்ட் மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்குறான். அவங்களும் ஒரு 3 கொஸ்ட் எடுத்து வைக்கிறாங்க. அதில் இவனு ஸ்லைம்ஸை கில் பண்ணுறது எடுத்துக்கிறான். இப்போ அவங்கள்ட்ட கேட்டு ஒரு உடன் ஸ்டிக்கும் வாங்கிக்கிறான். இப்போ அந்த கார்டஸ் சொல்ல இவனும் இவனோட பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்க்குறான். மொதல் அப்ரைசல், இதை யூஸ் பண்ணி அவங்க எனிமியோட டார்கெட்டை வந்து அப்ரைசல் பண்ணி பார்க்கலாம், என்னென்ன பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க வச்சிருக்காங்கன்னு. ரேங்கேஸ் ஆப்ஜெக்ட் அவங்க வச்சிருந்தாலும் சரி, இல்லை உன்னோட அதிகமாக 100 லெவல்ஸ் அவங்க மேலே இருந்தாலும் சரி, அவங்களெல்லாம் உங்களோட அப்ரைசல் பண்ண முடியுங்கிறாங்க. இப்போ அந்த ஸ்லைமை அட்டாக் பண்ண டக்குனு குதிக்கிறான். பார்த்தா அது இவனை அடிச்சு போட்டுது. இப்போ அந்த ஸ்லைமை இவனை போட்டு ரொம்பவே அடிக்குது. இவனால டேரெக்டாக அட்டாக் பண்ண முடியல. அதனால் மல்டிபிள் காம்பினேஷன்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். ஃபஸ்ட்டு அடிக்கிற மாதிரி வந்துட்டு அப்புறம் சுற்றி வந்து அடிக்கிறான். இப்போ அந்த ஸ்லைமை அப்ரைசல் பண்ணி பார்க்குறான். 5க்கு 3 தான் இருக்குது ஹெச்பி. இப்போ என்னோட கான்ட்ராக்ட் டைம் போடலாம்னு சொல்லிட்டு கையை நீட்டான். பார்த்தா என்னோட மானம் ரொம்பவே சீக்கிரம் ட்ரெயின் ஆயிடுது. இப்போ அந்த ஸ்லைமு கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ணிடுச்சான். இப்போ அதுக்கு ஏதாவது பேர் வைங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த ஸ்லைமுக்கு க்ளோத்தோன்னு சொல்லி பேரும் வைக்கிறான். இப்போ நீங்கள் 2 பேர் கான்ட்ராக்ட் சைன் பண்ணதுனால உங்களால் வந்து வேர்ட்ஸ் வச்சுலாம் பேசணுங்கிற அவசியம் இல்லை, உங்களோட எமோஷன்ஸ் வச்சு நீங்கள் பேசிக்கலாம். ஒருத்தவங்க நினைக்கிறது உங்களுக்கு ஃபீலிங்ஸாக புரியுங்கிறாங்க. இவன் ஒரு தடவை கான்ட்ராக்ட் பண்ணுறப்ப என்னோட மானில் ஹாஃப் ஆஃப் த மான போயிடுமா. அதனால் இப்போ இருக்க மிச்சமான வச்சு தான் இப்போ அதை சமன் பண்ணுறான். இப்போ இந்த ஸ்லைம் க்ளோத்தோ கிட்டேயும் சொல்கிறான், நீ இப்போ ஒரு நாள் முடிஞ்ச அளவுக்கு கேட்டியா சண்டை போடுன்னு. ஆனால் அவங்களை கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணிடாத, கொஞ்சம் போர்ஷனை மிச்சம் கில்ட்டு கிட்ட நம்ம காட்டணுங்கிறான். இப்போ நம்ம ஹீரோட எல்லா ஸ்டார்ட்டுமே சப்போர்ட் டைப்புங்கிறதுனால இப்போ அந்த க்ளோத்தோ வச்சு தான் அட்டாக் பண்ணணும். ஸோ 2 பேரும் ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு 2 பேருமே ஒரே நேரத்தில் குதிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வின்ஸ்டெக்குங்கிற ஒரு மேட்ச் யூஸ் பண்ணி ஒரு ஸ்லைமோட ஹெச்பி கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணிடுறான். அந்த பக்கம் க்ளோத்தோவும் ஒரு ஸ்லைம் ஃபுல்லாக டிஃபீட் பண்ணிடுது. எனக்கு பார்க்க க்ளோத்தோ கொஞ்சம் பூஸ்டெல்லாம் யூஸ் பண்ண மாதிரி இருக்கேன்னு சொல்லி கேட்குறான். நீ ஒரு எஸ் கிளாஸ் சம்மனர், அதனால் நீ சம்மன் பண்ணுற எல்லாருக்குமே 100 பாயிண்ட்ஸ் ஸ்டார்டிங்கில் பூஸ்ட்டாக கிடைக்கும். அதாவது சம்மன் பண்ணுற எல்லா மனுஷருக்குமே வந்து அவங்களுக்கு இருக்க எல்லா எபிலிட்டிஸுமே வந்து +100 பாயிண்ட்ஸ் ஆயிருமா. இப்போ அந்த ஸ்லைமை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடுது. சம்மனர் நீ சொன்னதோட ரொம்ப மோசமாக இருக்கும் போல இருக்கேங்கிறான். இந்த வேர்ல்ட்லேயே ரொம்ப கம்மியான சம்மனர்ஸ்லாம் இருக்காங்க. அதில் இருக்கவங்க எல்லாருமே A ரேங்க் B ரேங்க் தான் இப்போ இருக்கவங்க. நீ ஒருத்தர் தான் S ரேங்க்கில் இருக்க. இப்போ இந்த கில்ட்டு கிட்ட காட்டி ரிவார்டையும் வாங்கிக்கிறான். வாங்கிட்டு ரோட்டில் போகிறப்ப பார்க்குறான், ஒரு சந்துக்குள்ள ரொம்ப பேர் கும்பலாக இருக்காங்க. இவனும் போய் பார்க்குறாங்க என்ன நடக்குதுன்னு. அங்கே ஹியூமன்ஸை ஸ்லேவாக கட்டி வச்சு விற்கிறாங்க. இப்போ அவர் அங்கே இருக்க ஒரு ஹாஃப் எல்ஃபை பற்றி சொல்லிட்டு இருக்கார். நம்ம ஹீரோக்கு அந்த ஹாஃப் எல்ஃபை பார்க்குறப்ப ஏதோ தோணுது. இப்போ அங்கேருந்து இவனும் நவுந்து வந்துடுறான். இப்போ கார்டஸும் முன்னாடியே பிளான் பண்ணிட்டாங்க போல இருக்குவேன், எந்தெந்த ஹோட்டல்லாம் தங்கணுங்கிறத அந்த ஹோட்டலுக்கு இவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ அங்கே இருக்கவங்கள்ட்ட ஒரு நாள் நைட்டு நான் ஸ்டே பண்ணுங்கிறாங்க. தாராளமாக ஸ்டே பண்ணிக்கலாம், உங்களுக்கு அப்படி இங்கே இருக்க பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் எவ்வளோ நாள் வேணும் இங்கே ஸ்டே பண்ணிக்கலாங்கிறாங்க. உங்கள்கிட்ட சாப்பாடு நல்லா இருக்கும் நாங்களேன்னு கேட்குறான். நீங்கள் சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க, இப்போ தான் டின்னர் சமைச்சு முடிச்சேன், மேலே போயிட்டு வாங்க நம்ம சாப்பிட்லாங்கிறாங்க. பரவாயில்ல, நான் நினச்சதோட கொஞ்சம் நல்லா தான் இருக்குங்கிறான் வீடும். நானும் ஒரு நாள் பெரிய மேன்ஷனை கட்டுவேங்கிறான். பார்த்தா அவனுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருது. கீழே அவனுக்கான சாப்பாடு அவங்க செஞ்சு வச்சிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கேன்னு சொல்லிட்டு சாப்பிட்றான். அப்படியே நமக்கு சில கேரக்டர்ஸை காட்டுறதோட இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க.
இப்போ செகண்ட் எபிசோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோட வாய்ஸ் ஓவரில் ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு டபுள் ஸ்கில் பாயிண்ட்ஸ் இருக்குது, டபுள் க்ரோத் ரேட்டும் இருக்குது. அதனால் நான் வந்து எதை செஞ்சாலும் அது வந்து டபுள் ஆகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு லெவல் தாண்டப்போ எனக்கு 100 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிட்டே இருக்கான் போனஸாக. அதேமாதிரி ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறப்ப எனக்கு புது புது எபிலிட்டிஸ்லாம் அன்லாக் ஆகுமா. இப்போ எனக்கு முன்னாடி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. அதில் வந்து கன்சீல்மெண்ட்டுங்கிற ஒரு நியூ ஸ்கில் அன்லாக் பண்ணிக்கிறான் லெவல் டியில். இவன் அப்கிரேட் ஆக இவனோட ஸ்லைமுமே அப்கிரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ அட்வென்ச்சர் கில்ஸ்ல இவனை பாராட்டுறாங்க. இவன் தான் அந்த அட்வென்ச்சர் கில்ஸ்ல ரொம்ப சீக்கிரமாக டெவலப் ஆகிட்டு இருக்கான். அதை பார்த்து அங்கே இருக்க சில பேருக்குலாம் பிடிக்கல. அந்த ரிசப்ஷனிஸ்ட் அதை கேட்குறாங்க, நீங்கள் இங்கே வரதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது ஒரு பேலஸில் வந்து மேஜாக இருந்தீங்களான்னு. அதை பற்றி நான் சொல்லக்கூடாது அப்படிங்கிறான். இதை கேட்டு அவங்களே என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் கேட்டுட்டேன். ஏன்னா அட்வென்ச்சர் கில்ஸ்லேயே ரூல்ஸ்லாம் இருக்குது. ஒரு அட்வென்ச்சரோட பாஸ்ட்டை பற்றி நாங்கள் எதுவுமே கேட்கக்கூடாதுங்கிறாங்க. அதுமாதிரி புது புது கீர்ஸை வாங்கி போட்டுக்கோ, நான் முதல் நாள் கொடுத்த அதே கீர்லேயே தான் இன்னும் இருக்குங்கிறாங்க. இவனும் நான் இன்னும் நிறைய மிஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் மாற்றிக்குவேன். இப்போ எனக்கு ஏதாவது டி ரேங்க் மிஷன் இருந்தால் தாங்கன்னு கேட்குறான். அப்போ அங்கே பக்கத்தில் இருக்கணும், இந்த கொஸ்ட் எடுத்துக்கோ, இந்த பிளாக் கோஸ்ட் நைட்டை போய் டிஃபீட் பண்ணுங்கிறான். இப்போ எங்கிட்ட கேட்குறாங்க எப்படி உன்னோட ஜாப் போச்சுன்னு. லிசார்ட் மேன் தான் கொஞ்சம் தொலையா இருந்தான், ஆனால் அதே நான் முடிச்சுட்டேங்கிறான். சும்மா சொல்லக்கூடாது, சிரியாங்க்னா அப்படி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதேமாதிரி நானும் அவனை பற்றி கேள்விப்பட்ட தம்பி, எந்த ஒரு பார்ட்டியுமே இல்லாமல் இந்த அளவுக்கு வந்திருக்கிறது உண்மையுமே ஒரு பெரிய எஃபர்ட் தான், கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு சொல்கிறான். இப்போ அங்கே சுற்றி இருக்கவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பாவம் இப்போ புதுசாக அந்த பையன் இவனை மாட்டிக்கிட்டான்னு. இப்போ இவன் இருக்க ஆபத்தை பற்றி இவனுக்கு தெரியாதுலன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதை அவனும் நோட்டீஸ் பண்ணிடுறான். அந்த பிளாக் கோஸ்ட் நைட்டுக்கு தான் இப்போ நாங்கள் அடுத்து போகிறோம், நீ என் கூட டீமை பாய்க்கிறேன்னு கேட்குறாங்க. ரிசப்ஷனிஸ்ட் எங்கெல்லாம் போவாத, அது என்னதான் ஒரு டி ரேங்க் மிஷனாக இருந்தாலுமே அதில் போன சண்டை போட்ட எல்லாருமே அதை ரிப்போர்ட் பண்ணது அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு டி ரேங்க்குக்கு மேலே இருக்க பவர்ஃபுல்லான பீஸ்ட் தான் அதுங்கிறாங்க. நீ இப்போ தான் ப்ரொமோஷன் வாங்கியிருக்க, உடனேலாம் இது மாதிரி எடுக்காதங்கிறாங்க. இப்போ ஹீரோ அவனை அனலைஸ் பண்ணி பார்க்குறான். என்னோட பவர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஓகே டீசெண்டாக தான் இருக்குது, ஆனால் இவன் வந்து ஒரு மர்டர்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கு. இதுக்கு மேலே நான் என்ன தடுத்தாலுமே இவன் கண்டிப்பாக என்ன அக்செப்ட் பண்ணிக்க தான் கேட்குறான். சரி, அதனால நம்மளே அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறான். இதை நார்மலாக வைக்காமல் ஒரு காம்படிஷனாக வச்சுக்கக்கூடாதுன்னு கேட்குறான். என்னன்னா நீ வந்து உன் பார்ட்டி கூட வா, நான் தனியாக இப்போ இருக்க மாதிரி சோலோவாக தான் எனக்கு போய் பழக்கங்கிறான். நீ முன்னாடி இப்போ நான் பின்னாடி என் பார்ட்டியோட தான் வருவேன், உன்னை பார்த்தா உன்னே நான் தடுப்பேங்கிறான். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கிறான் நம்ம ஹீரோவும். சரி நம்ம அப்புறம் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவனு போகிறான். இப்போ அங்கே ரிசப்ஷனிஸ்ட் எல்லாருமே சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. பாவமாக இவன் போய் அவன்கிட்ட மாட்டிக்கிட்டான்னு. அந்த காடஸ் அதே நேரத்தில் பேசுறதுனால வந்து காடஸ் அமைதியாக இருக்குன்னு சொல்லி கத்தி பேசிடுறான். இதை கிட்ட ரிசப்ஷனிஸ்ட் எங்களை மன்னிச்சிட்டு நாங்கள் எதுவுமே பேச மாட்டோங்கிறாங்க. இப்போ இன்னும் ஒரு சந்துக்குள்ள வந்து நீ என்ன கண்டுபிடிச்சேன் சொல்லுங்கிறான். நீங்கள் நினைக்கிறதோட அந்த புது பையன் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன், என்னோட அப்ரைசல் ஐஸ் லெவல் சி, ஆனால் அதுவுமே அவன் மேலே ஒர்க் ஆகல. இதுக்கு ஒரே பதில் தான், அவனுக்கு மினிமம் ஒரு லெவல் சியில் இருக்க கன்சீல்மெண்ட்டாவது இருக்குங்கிறான். யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அவனை நம்ம க்ரஷ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு என் டீம்மேட்டு வரான். புது பையா உனக்கு இந்த உலகம் எவ்வளோ மோசமானது நான் காட்டுறேங்கிறான். இப்போ இவங்க டீமுமே அந்த பேலஸ்க்கு வந்து பார்க்குறாங்க. பார்த்து அங்கே இருந்து 100 ஆர்மி யாருமே காணா. நமக்கு முன்னாடி யார் வந்து இந்த 100 ஆர்மியை கில் பண்ணான்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிக்கிறாங்க. பார்த்தா அங்கே தான் நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அது நான் தாங்கிறான். அவன் கையில் ஒரு வேர்டன்ஸ் ஆஃப் வச்சிருக்கான். இதை பற்றின இவனு ஒரு க்ரீன் மேஜான்னு சொல்லி அவனு நினைக்கிறான். நீ என்ன வேணா அவன் ஸ்டாட்டஸை மறைக்கலாம், ஆனால் அவன் கையில் இருக்க வெப்பனே காட்டி கொடுத்துச்சு, நீ எவ்வளோ வீக்கானவன்னு சொல்லி இவனு நினைக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ கேட்குறான், அந்த பிளாக் கோஸ்ட் நைட் வந்து இந்த கேட்டுக்கு பின்னாடி தானே இருக்குன்னு. இப்போ அவனும் நம்ம டீல் அது இல்லை, யார் மொதல் அதை போய் டிஃபீட் பண்ணுறாங்கிறது தாங்கிறான். இப்போ நம்ம ஹீரோ எனக்கு இந்த மாதிரி சுற்றி வலிச்சு பேசலாம் பிடிக்காது, நீ ஏன் கூட மோதுன்னு தானே வந்த, வா 2 பேரும் மோதிக்கலாங்கிறான். பரவாயில்ல, எங்கள் பிளான் முன்னாடி தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்திருக்க. ஓ அப்போ என் பார்ட்னர்ஸ் மேலே இருக்க பவுண்டி உனக்கு தெரியுமான்னு கேட்குறான். பவுண்டியா, அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, என்னதான் இருந்தாலும் அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லைங்கிறான். முதல் இந்த பெரிய குழந்தை நீ வாங்குறான். இப்போ அவனும் ரொம்ப கோவமாய் நம்ம ஹீரோ அடிக்க வரான். பார்த்தா அந்த ஃப்ளோரில் க்ளூ மாதிரி இவனை அப்படியே உள்ளே இழுக்குது. இது என்னால் நோட்டீஸ் கூட பண்ண முடியல, இவன் கண்டிப்பாக வந்து ஹை ரேங்க் கன்சீல்மெண்ட் சீல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். பரவாயில்ல, இவன் என்னதான் இருந்தாலும் இப்போதைக்கு அதை கேஷ் பண்ண வேண்டிய டைம் இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம வரதுக்கு முன்னாடி தான் வேறு ட்ராப்பை செட் பண்ணியிருக்கணுங்கிறான். இப்போ நம்ம ஹீரோ அடுத்தடுத்த அட்டாக்கையும் லான்ச் பண்ணுறான். இதை பார்த்தா இவங்க டீமில் இருந்து ஒருத்தன் வந்து ஓடிடுறான். பார்த்தா அவனை தப்பி ஓடுறதுக்காக நம்ம ஸ்லைமே சமன் பண்ணுறான். பார்த்தா அது இப்போ ஒரு மிகப்பெரிய ஸ்லைமாக மாறி இருக்கு. இப்போ அதுவும் இவனை துரத்தி வந்துட்டு இருக்கு. இப்போ தான் பாஸ்ட்டில் என்ன நினச்சுன்னு காட்டுறாங்க. கொஞ்சம் ஃபைட்டுக்கு அப்புறம் அந்த ஸ்லைமுமே எவால்வ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் டீமன் கிங் கேஸ்டில் இருக்க ஒரு லெஜெண்டரியான மான்ஸ்டர்ஸுங்கிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு ஸ்லைம் எவால்வ் ஆகிறது ரொம்ப ரேருங்கிறாங்க. இப்போ அவனே இந்த ஸ்லைம் டிஃபீட் பண்ணிடுது. இப்போ தான் நம்ம ஹீரோ அவனை ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்குறான். அவனுக்கு இண்டியூரன்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதனால தான் ஒரே அடியில் இவ்வளோ சீக்கிரம் படுத்துட்டேங்கிறான். இப்போ அந்த மஸ்குலராக இருக்கணும் அந்த ட்ராப்லேருந்து வெளில வந்துட்டு நான் ஸ்லைமை பார்த்துக்கிறேன், நீ அவனை அட்டாக் பண்ணுறான். பார்த்த ஸ்லைம் இவனையும் பிடிச்சிருது. இப்போ அந்த பாஸும் என்கிட்ட வரான். ஹீரோவும் சொல்கிறான், வா நம்ம 2 பேரில் யார் ஸ்ட்ராங்னு பார்க்கலான்னு. பார்த்தா அடுத்த சீன்லேயே கீழே விழுந்து கிடக்குறான். நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க, இது நியாயமே இல்லைங்கிறான். உங்களோட மான்ஸ்டர் அடிச்சு டெவலப் பண்ணுறானா, நீ மனுஷங்களை அடிச்சு டெவலப் பண்ணிட்டு இருக்க அப்படி தான் கேட்குறான். இப்போ நம்ம ஹீரோ உனக்கு நீ ஒரு நல்ல பேர் எடுத்து வச்சிருக்க பிளாக் கோஸ்ட் நைட், வா உனக்கு என்னதான் அப்படி பவர்ஸ் இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த கதவை திறக்கிறான். இப்போ அதான் அப்ரைசல் பண்ணி பார்க்குறான். லெவல் 53 இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிடான். கண்டிப்பாக அவனை நம்ம டீமில் சேர்த்துக்கணுங்கிறான். இப்போ அந்த பிளாக் நைட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்குது. நான் உன்னை இங்கே டிஃபீட் பண்ண தான் வந்தேன், ஆனால் இப்போ உன்னோட ஸ்டாட்டஸ்லாம் பார்க்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் ஒரு சம்மனர் தான், என் கூட வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணிக்கோங்கிறான். இப்போ பார்த்தா அந்த பிளாக் நைட்டே உன்னை உட்கார வச்சு லெக்சர் கொடுத்துட்டு இருக்கு. நிறைய பேர் என்கிட்ட வந்தாலே ஸ்வாடை பார்த்து பயந்துருவாங்கங்கிறான். ஆனால் நீ ஒருத்தன் தான் என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்க, இதை சொன்னால் யாருமே நம்பவும் மாட்டாங்க. நான் இந்த கண்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் அதெல்லாம் முன்னாடி நான் ஹியூமனாக இருந்தப்ப. நீ கூட நினைக்கல நான் ஏன் மான்ஸ்டர் ஆனேன்னு, அது எனக்கும் தெரில. மேபி எனக்கு இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய வேலை இன்னும் மிச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த பிளாக் நைட்டே யாராவது ஒருத்தவங்க கூட பேசணும், ஆறுதலுக்கு இருக்கணும்னு நினைக்கிற வயசான தாத்தாவான்னு யோசிக்கிறான். இப்போ என் வாழ்க்கை இந்த கேஸ்டலுக்குள்ளே அடைஞ்சு போயிடுது, இந்த ரூமை நான் பாதுகாத்துட்டு இருக்கேங்கிறான்.
உனக்கு சில முட்டாயெல்லாம் வேணுமான்னு சொல்லி அதையும் கொடுக்குறான். நம்ம ஹீரோ வாங்கி சாப்பிட்டுக்கிறான். நம்ம ஹீரோவுக்கு இது என்ன டேஸ்ட் வித்தியாசமாக இருக்குன்னு கேட்குறான். பல வருஷமாக இந்த கேண்டியை தான் எல்லாத்தையுமே கொடுத்துட்ருக்கேன், ஆனால் யாருமே வாங்கி சாப்பிட்டதில்ல, பயப்படுறாங்க. ஆனால் நீ ஒருத்தன் தான் வாங்கி சாப்பிட்ருக்க, அதை பார்க்க ரொம்ப ஃபன்னியாக இருக்குங்கிறான். இப்போ நம்ம ஹீரோ வந்துச்சு கான்ட்ராக்ட் போடுறத பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்குறான். ஒரு கான்ட்ராக்ட்னு சொல்கிறியா? இதுக்கு முன்னாடி நான் இங்கே இருந்த கிங்கு கூட கான்ட்ராக்டில் இருந்தேன், அவரு கீழே சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ நீ எனக்கு ஒரு புது மாஸ்டர் ஆகணும்னு நினைக்கிற, ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கும் சில விஷயங்கள்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கணுங்கிறான். நீ ஒருத்தினஸ் தானே பார்க்கணும், வா சண்டை போடலாங்கிறான். இப்போ நம்ம ஸ்லைமு ஹீரோ அவன் கூட சண்டை போட போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஏர் ப்ரெஷர்னால அவனை ஒரே இடத்துல ஹோல்ட் பண்ணி வைக்கிறான். இப்போ அந்த நைட்டு இதெல்லாம் என்ன பிடிச்சி வைக்காது, நான் எதாவது ட்ரை பண்ணணும்னு சொல்லி யோசிக்கிறான். பார்த்தா இப்போ தான் எனக்கு பழசுலாம் ஞாபகம் வருது. இப்போ எனக்கு ஞாபகம் வந்துருச்சு நான் எந்த கண்ட்ரியில் இருந்தேன்னு. இதுதான் என்னோட கண்ட்ரி, என்னோட கிங் ரொம்பவே நல்லவர். ஒருத்தர் வெளிநாட்டிலேருந்து எங்கள் கிங்கை பார்க்க ஒரு எல்ஃப் வந்தாங்க. அந்த எல்ஃபை எங்கள் கூட ஜாயின் பண்ணி பக்கத்தில் இருக்க நேசன் அழிங்கன்னு சொல்லி ஒரு ப்ரொபோசல் வைக்கிறாங்க. பொதுவாகவே இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் எங்கள் கிங் மறுத்துருவார். ஆனால் நம்ம கிங் மறுத்ததுனால அந்த எல்ஃபும் இதுக்காக சரியான சமயம் வரப்போ நீங்கள் ஒரு மிகப்பெரிய விலையை கொடுத்தாகணுங்கிறான். அவங்க நாடே அதுக்கப்புறம் பசி பட்டினி பஞ்சமாயிருச்சு. நம்ம நைட்டோட ஃபியான்ஸையுமே இறந்து போகிறாங்க. அந்த கிங்டமில் இருக்க ராஜாவுக்குமே என்ன பண்ணுறதுன்னு எதுவுமே தெரில. நம்ம நைட்டும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோவுமே ட்ரை பண்ணுறாரு, ஆனால் அவர் கூட வந்து குதிரையுமே இப்போ இறந்துருச்சு. இப்போ இவங்களுக்கு இருந்தது ஒரே புள்ள தான். இப்போ அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு இவரும் ரொம்ப தூரம் நடந்து போகிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம்ப்பா, நீ எதுவும் கேண்டி சாப்பிட்றியான்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ அப்படியே ப்ரெசென்ட் டைமுக்கு வந்துடுறாங்க. இப்போ எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு, இப்போ நான் ஏன் இங்கே இருக்கேன்னு எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு அவனோட ஃபுல் பவர் அன்லீஷ் பண்ணுறான். இப்போ அடுத்த சீனில் நம்ம ஹீரோ அட்வென்ச்சர் கில்டில் காட்டுறாங்க. நீ பிளாக் கிங் நைட்டோட ஆர்மர் தானே கொண்டு வந்திருக்க, பரவாயில்ல இந்த மிஷனை நீ கம்ப்ளீட் பண்ணிட்டேங்கிறாங்க. இப்போ அங்கே இருக்க மற்ற அட்வென்ச்சர்ஸும் இவனை பாராட்டுறாங்க. அவர் ரொம்ப மோசமானவர்னு கேள்விப்பட்டேன், மிகவும் பவர்ஃபுல்லான நைட்டுன்னு கேள்விப்பட்டேன், ஆனால் நீ அவரை டிஃபீட் பண்ணிட்டேன்னு. அதே மாதிரி எங்களை அந்த அட்வென்ச்சர்ஸும் ரொம்பவே தொந்தரவு பண்ணிட்டாங்க, ஆனால் பரவாயில்ல அவங்களே நீ பிடிச்சி கொடுத்துட்டேங்கிறாங்க. இப்போ அவங்க 3 பேரை காட்டுறாங்க, ஜெயிலில் இருக்காங்க. இப்போ அங்கே நம்ம ஹீரோக்காக எல்லாருமே பார்ட்டி கொண்டு வர்றாங்க. அப்போ தான் அங்கே ரிசப்ஷனிஸ்ட் லேடி வந்து நம்ம ஹீரோ கூட்டு போகிறாங்க. நீ கொண்டது வந்து டீராங் கூட ரொம்ப ஸ்பெஷலான மான்ஸ்டர், அதனால கில்ட் மாஸ்டர் உனக்கு ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் தராரு, நீ இப்போயே வந்து அடுத்த லெவல் போகலாங்கிறாங்க. நீயும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கா, ஆனால் எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை, நீ திரும்பி வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அங்கே போகிறோம். அந்த பொண்ணு எப்படி இருக்கா, பார்க்க ரொம்ப ஈஸியாக கரெக்டாக இருவா போல கேட்குறாரு. பார்த்தா அவர் வாய்ஸ் கேட்குது. இப்போ அந்த காடஸ் அங்கே வராங்க. கண்டிப்பாக அவளெல்லாம் இவன் பார்க்க மாட்டான், ஏன்னா இவனோட ஃபியான்ஸை நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு. நீ ஏற்கனவே மேரீடா, நான் கூட உன் பவர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீ பொண்ணுங்க கிட்ட வீக்குன்னு நினைச்சேங்கிறாரு. நீங்க 3 பேருமே வாய முடுங்கிறான். இப்போ நம்ம ஹீரோ அப்படியே ஸ்டார்கேஸ் ஏரியா இருப்பாங்க, மேலே இன்னொருத்தரை காட்டுறாங்க. என்ன ஒரு அருமையான நாளில் அப்படின்னு கேட்குறாரு. இதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் இந்த எபிசோடு இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக போகும், ஆனால் போக போக கதை உண்மையிலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது அனிமே வேணும்னாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி புது புது அனிமையெல்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.